குட் மார்னிங் கைஸ். வாழ்க்கை கதை நாள் 19. காலையிலே சீக்கிரமா எழுது, சீக்கிரமா குளிச்சு வேலைக்கு வந்துட்டோம். என் கை ராசிக்கு செடி வச்சா நல்லா வளரும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அதை சோதித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் நம்ம தோட்டக்கார நண்பரும் பச்சை மிளகாவும் தக்காளி விதையும் போட்டிருக்கோம் முட்டை ட்ரேல. பார்க்கலாம் வளருதா இல்லையான்ட்டு. திரும்பி மரத்தாண்ட போனா ஒரு கொய்யா பழம் அருமையா இருந்தது. பழத்தை பருத்தி சாப்பிட்டோம். மதியானமா ஒரு சிறிய அழைப்பு, முகப்பேர் கூப்பிட்டாங்க. சிறிய அழைப்பு சீக்கிரமா முடிச்சுட்டு மதியானமா ஒரு லஞ்சுக்கு லேட் ஆன காரணத்தினால ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று உள்ளே இறக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஒர்க் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இந்த வீக் பொங்கல் செலிப்ரேஷனால மாஸ்டர் 3 நாளைக்கு ஜிம் லீவ் விட்டுருக்காரு. அதனால மாஸ்டர் 2 கிளாஸா போட சொன்னாரு. மாஸ்டர் செஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க சொல்லியிருந்தாரு. இன்க்ளைன்ல பெஞ்ச் பிரஸ் போட சொல்லியிருந்தாரு. பக்காவான வெயிட்ல பக்காவான செட் போட்டாச்சு. அடுத்ததா இன்க்ளைன் மெஷின்ல போட்டோம் செஸ்ட்டுக்கு. பிளாட் பெஞ்ச்ல தம்பிள் பிரஸ் தான் போட்டோம். அடுத்ததா செஸ்ட்டுக்கு இது அருமையான ஒரு புஷ்டே தான். நல்லா புஷ் ஆச்சு. வெயிட்லாம் லேகே இல்லாம 8 reps அருமையா போச்சு. செஸ்ட் சரியான பம்ப். 2வது கிளாஸா ட்ரை தான் போட்டோம். ட்ரைல வெயிட்டட் பிளேஸ்ல ஓவர் ஹெட் போட்டோம். ட்ரைல ரொம்ப பிடிச்ச கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த கேபிள் ஃபிளைஸ். நீங்களும் ட்ரை பண்ணும்போது ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. அருமையா இருந்தது. ஸ்டாண்டிங்ல கேபிள் ஃபிளைஸ் போட்டோம். இதுவும் நல்லா இருந்தது. கடைசி கிளாஸா ஸ்ட்ரைட் பார்ல பேக் தான் போட்டோம். ட்ரைல என் மசில் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்களேன் இந்த கிளாஸ் போடும்போது. மாஸ்டர் கிட்ட போய் எல்லாமே முடிஞ்சிச்சு. மாஸ்டர் வீட்டுக்கு போறோம்னா எங்க போற டிப்ஸ் போட்டு வீட்டுக்கு போனாரு. அவருக்காக ஒரு 10 கவுண்ட். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ்.